என் கையிலிருந்து உனக்கான பொக்கிஷத்தை பெற போகும் நல்ல நேரத்தை என் பிள்ளைகள் நெருங்கிவிட்டார்கள். நீ எதை தேடினாயோ, எதை தேடி அலைந்து இனி ஓடிய ஓட்டம் எப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது என்று ஓய்ந்தே போய்விட்டேனே தாயே என்று என் காலடியில் விழுந்து இனி என்னை எப்படி காப்பாற்றப் போகிறாய் என்று கேட்ட கேள்விக்கு உனக்கான பதிலோடு தான் உன் தாய் வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வராகி என்னை ஏதோ ஒரு ரூபத்தில் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான அதிரடி திருப்பத்தை தருவேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த திருப்பத்தோடு நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது நடப்பது யாவும் உனக்கான ஒருவரால் தான் நடக்கப் போகிறது. நீ நேசிக்கும் ஒருவர் உன்னை பற்றி அலசி ஆராய்ந்து விட்டார். உனக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும் என்று அவர் புரிந்து விட்டார். இனியும் நீ காத்திருக்க வேண்டாம் என் கண்ணின் மணியே. உனக்கான பாதையை அவர் தெளிவுபடுத்தி விட்ட போதிலும், உனக்கு வெற்றியை தருவதென்று இந்த வாராகி முடிவெடுத்து விட்ட போதிலும், இதோ அவரை உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தில் எதை கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாயோ, உன் மனதிற்கு பிடித்ததை, உன் விரும்பிய முடிவை கொடுப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றாய். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தாய் இருக்கின்றாள் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நட்பலனையும் கொடுப்பதற்கு இந்த தாய் வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் மருந்தவே வேண்டாம். வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை தானே உனக்கு குறித்திருக்கின்றேன். உன் மனக்கவலைகள் மனம் வழி தாங்க முடியாத வேதனையோடு தான் நீ என்னை தேடி வந்து இருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது. அந்த வழியை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு மனதைரியத்தை நான் கொடுத்து அதிலிருந்து மீட்டெடுத்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்து செல்வதற்குத்தான் உன் வராகி என்னை வந்து இருக்கின்றேன். நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கு இனி அர்த்தத்தை கொடுக்க போகிறேன். இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ என்று உன் எதிர்காலத்தை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாதே. உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற பெரும் சக்தியாக உருவெடுக்கத்தானே இந்த வாராகி உன்னில் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசித்து விடாதே. உன் மனதில் இருக்கின்ற வழிகள் என்னை தாண்டி விட்டதோ என்று நினைக்க வேண்டாம் என் பிள்ளையே. உன் மனதில் இருக்கின்ற வழியைத்தான் நான் கையிலே எடுத்திருக்கின்றேன். உன் வாரத்தை தான் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கை என்னும் பயணத்திலே நீ நல்லதொரு முடிவைத்தான் பெறப்போகிறாய். யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டார்கள். எந்த ஒரு செயல் உன் மனதை மாற்றும் என்று நினைத்தாயோ அந்த செயலை நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். இனி நடப்பதும் கடப்பதும் என்னால் இருக்கும்போது நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் கலங்காதே. நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த நேர்மறையான எண்ணங்களை எல்லாம் விட்டு நீயோ மனதிற்குள் எதையோ நினைத்து பாரமாக்கி கொள்கிறாய். நீ உன்னை பாரமாக்கி கொண்டு உன்னையே வருத்தி கொள்கிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்களிடமும் ஏதேதோ சொல்லி கொண்டு புலம்பி தள்ளிவிட்டு அவர்களையும் கஷ்டத்திற்கு உள்ளாக்கி கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, இது உன்னுடைய வாழ்க்கை. உன் கஷ்டம் இன்பமோ துன்பமோ அதை நீதான் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அதை என்னிடம் மட்டும் உன் பாரத்தை சுமப்பதற்கு அங்கு என்னை மட்டும் அழைத்து விடு என்று தான் சொல்கிறேன். மற்றதை நான் பார்த்து கொள்ளும் போது, உனக்கான வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளும் போது எதற்காக தங்க பிள்ளையே எதையோ நினைத்தழுது தவித்து கொண்டிருக்கின்றாய்? கடந்து வருகின்ற பயணத்தின் போது கரடு முரடான பாதையை நாம் ஏறிக்கொண்டு தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. நான் இந்த பாதையில் பயணிக்க மாட்டேன் என்று சொல்வதெல்லாம் நியாயமில்லைதானே? நான் இந்த பாதையில் பயணிக்க முடியாவிட்டால் நான் சேருகின்ற இடத்தை அடைய முடியாது என்று நினைக்கும் பட்சத்திலே அந்த பாதையில் ஏறித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. அதை எப்படி பயணிக்கிறோம்? நாம் காலின் பாதத்தில் என்றுமே சேதமாகாதபடி அங்கு காலணியை அணிந்துவிட்டு தானே நமக்கான நடைப்பயணத்தை மேற்கொள்கிறோம். அதுபோலத்தான் உனக்கு பிரச்சனை வராதபடி, உனக்குள் பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மனதைரியத்தையும் திடத்தையும் இந்த தாய் தருவாள் என்ற நம்பிக்கையோடு நீ கடந்து வந்து கொண்டே இரு.
புன்னகைக்க மறந்து விடாதே. யார் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி சொல்லட்டும். குறைகளை மட்டுமே சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். நம்மிடம் ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு அங்கு ஏதேதோ சொல்லிவிட்டு நம் மனதை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே என்று நினைத்து கொண்டு அவர்களை நினைத்து நீ ஏன் கலங்குகிறாய்? நிச்சயம் அவர்களுக்கான கருமை வினையினை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதுவரையிலும் நீ காத்திரு என் தங்கமே. நீ இந்த தாயின் மடிக்கு வந்த பிறகு, எப்பேற்பட்ட கருவறைக்கில் வந்த பிறகு நீ மற்றதெல்லாம் நினைத்து பதற்றப்படலாமாம்? எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகள் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு மட்டுமல்ல, மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய தருணத்தையும் எட்டிவிட்டார்கள். இனி நீ நினைத்தபடியே தான் நடக்கப் போகிறது. எந்த வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும், எந்த தவத்தோடு நீ என்னிடம் காத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தை உனக்கு தருவதற்காகத்தான் உன் தாயானவள் உன் இல்லத்தை நோக்கி வந்து விட்டேன். இனி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கப் போகிறது. சூழ்நிலைகளை தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் பெரும் காரணியாக இந்த வராகி என்னை நான் இருக்கும் பொழுது யார் யாரையோ நினைத்து நீ கலங்காதே என் பிள்ளையே. உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த நிகழ்கால ஆசையை என்னிடம் ஒப்படைத்து விடு. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு இந்த தாய் நான் உனக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நடப்பது யாவையும் பார்த்து பயந்து கொண்டோ பதற்றப்பட்டு கொண்டோ இருந்தால் உன் வாழ்க்கையில் அடுத்த காரியத்தில் நீ கவனத்தை செலுத்த முடியாது. அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். என் வழிகாட்டுதலின்படிதான் என் வழி உனக்கானது அமைக்கப்பட்டது என்று தெரிந்த பின்புதானே அதில் நீ பயணத்தை மேற்கொள்கின்றாய். அப்படி இருக்கும்போது அது தவறாக போவதற்கு அங்கு வாய்ப்புகளே கிடையாது. என் தங்கமே, உன் மனதிற்குள் என்னென்ன நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அந்த நினைவுகளை தெளிவுபடுத்துவதற்கு, அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தி உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வராகி என்னை நான் வந்து இருக்கின்றேன். நடப்பது எல்லாம் இனி உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நடை போட்டு முன்னேறி கொண்டே இரு. என் கரத்தை நீ பற்றி விட்ட பிறகும் உனக்கான விஷயத்தை நான் தராமல் இருப்பேனா? என் பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வழி நான் அறிந்து விட்ட பிறகும் அதை நான் உனக்கு நிலையாக தந்து விடுவேனோ என்று மட்டும் எண்ணி விடாதே. உன் அத்தனை சுமைகளுக்கும் பாரங்களுக்கும் நான் விடையாகவே வந்து எதை கேட்டாயோ அதை நீ நேசிப்பவரின் மூலம் உன் கையில் கொடுப்பதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கும்போது நீ இதற்காக மனம் கலங்கி கொண்டே இருக்கின்றாய். மனதில் தீராத வழிகளோடு என் பிள்ளைகள் துடித்து கொண்டு இருக்கும்போது நான் அதை பார்த்துவிட்டு அமைதி கொள்வேனோ என்று மட்டும் எண்ணி விடாதே. எத்தனை சோகங்களும் சோதனைகளும் உன்னை நாடி வரும் பொழுதும் அத்தனையும் என் மடியில் நான் ஏந்தி விட்டேன். நீ என் கருவறைக்குள் பத்திரமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய். நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்துணை காரியத்திலும் உனக்கான வாழ்க்கையின் நல்லதொரு தீர்வை நோக்கி செல்கின்றது என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த வாராகி என்னை வந்து இருக்கின்றேன். மனதில் பட்ட கஷ்டத்தை நினைத்து நீ கலங்காதே. உன் காயத்தை நினைத்து நீ கலங்காதே. காயமும் கஷ்டமும் இப்பொழுது உன்னுடையதாக மாறிவிடுமோ என்று எண்ணி விடாதே. நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டு இருக்கும்போது இனி வருகின்ற சோதனைகள் உனக்கானதாக இருக்காது. நீ தீவினைகளை நினைத்து தானே வருந்திக் கொண்டு இருந்தாய். அந்த வினைகளை தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை நெருங்கிவிட்ட பிறகும் நீ எடுத்து வைக்கும் அடிக்கு உனக்கு வெற்றியை மட்டும்தான் நான் பரிசாக தர வந்திருக்கின்றேன். உனக்கு பிடித்தவரின் மூலம் நீ கேட்ட கேள்விகள் விடையாக வந்து இப்பொழுது உன் மன நிம்மதியினை பெறத்தான் போகிறாய். என் தங்கமே, எத்துணை சோகத்திலும் இந்த தாய் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தடைகளை தாண்டி வருவதை விட அதை தகர்த்தெறிந்து விட்டு உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியை மட்டும் எடுத்துக்கொண்டே இரு. வெற்றிக்காக பாடுபடும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதொரு விஷயத்தை நான் நம்பிக்கையோடு தர வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஆழ்ந்த சிந்தனைகளோடு இது இப்படித்தான் இந்த நேரத்தில் தான் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த விஷயத்தை அந்த நேரத்தில்
உன்னை உன் தைரியமாகவே நானே வந்து உன்னை வழிநடத்தும் போது நீ எதற்காக கலங்குகிறாய்? உன் சோதனைகளை முறியடித்து உன் வேதனைகளை வேரோடு அகற்றிவிட்டு உன் சந்தோஷத்தை எல்லாம் நான் தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். உன் வாராகி நான் இருக்கும்போது உன் மனக்கவலைகள் இனி எதற்கு? உன் அன்புக்கும் பக்திக்கும் பிரச்சனைக்கான விடியலை கொடுக்க வந்து இருக்கும்போது உன் உழைப்பை மேலே நம்பிக்கை வைத்து செயல்படு என் தங்கமே. நீ நினைத்து பார்த்திடா அதிசயத்தை நானே முன்னின்று நடத்தி தருவேன். வெற்றி உனக்காகத்தான் வருகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.